சரி, நான் இதை சாப்பிட்றேன். யாருக்கு நாளைக்கு ஓட்டு போட போகிறேன்? உன்னெல்லாம் ஓட்டு போட விட மாட்டாங்களே, என்ன பண்ணுவேன்? இல்லை, உன்னை உள்ள விட மாட்டாங்களே ஓட்டு போட. நீ என்ன பண்ண போகிற? எப்படி போடுவ அப்புறம் விஜய்க்கு ஓட்டு? அப்பாவை யாருக்கு ஓட்டு போட சொல்ல போகிற? விஜய் இங்கே வாங்க. விஜயை பார்த்துருக்கியா முன்ன பின்ன? எப்படி வாங்க? எங்கே பார்த்துருக்க? வேடிக்கை பார்த்தியா? எங்கே பார்த்துருக்க விஜய் இதுக்கு முன்னாடி? நீங்கள் வா, பதில் சொல்லு அம்மாவுக்கு. அம்மா, நான் விஜய்க்கு ஓட்டு போட போகிறதில்ல, என்ன பண்ண போகிறேன்? ஏய், இங்கே பாரு. அம்மாக்கு அனிக்கு, அம்மாவுக்கு அஜித் பிடிக்கும், ஆனால் அஜித் இல்லையே. இங்கே இங்கே பாருங்க, சொல். அம்மாவுக்கு அஜித் பிடிக்கும், ஆனால் அஜித் நிற்கலையே எலெக்ஷனில். அவருக்கு ஓட்டு போட முடியாதே. இப்போ யாருக்கு நான் ஓட்டு போடணும் நீ சொல்கிற? நீ சொல்லு, யாருக்கு நான் ஓட்டு போட்டோம் நாளைக்கு? ஏய், அஜித் அங்கிள்லாம் நிற்கல எலெக்ஷனில். சரி, இங்கே பாரு, அம்மா பாரு. யாருக்கு ஓட்டு போடணும்? ஸ்டாலின்கா இல்லை விஜய்க்கா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். என்ன கைஸ், என் பொண்ணு மாதிரி நீங்களும் கன்ஃபியூஷன் இருக்கீங்களா? நாளைக்கு யாருக்கு ஓட்டு போடணுன்னு? கன்ஃபியூஷனே வேண்டாம். இன்றைக்கி ஃபுல்லாக டைம் எடுத்து யோசிங்க. ஆனால் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. அது நம்மளோட உரிமை, கடமை. ஸோ எல்லோரும் ஓட்டை போடுங்க. யார் டிசர்விங் கேண்டிடேட்டோ அவங்க வின் பண்ணணும். எலெக்ஷனில் நிற்கிற எல்லா பார்ட்டிஸ்க்கும் எங்களோட ஆல் த பெஸ்ட் சொல்லு. எல்லாரும் ஓட்டு போடுங்க கைஸ். பாய்.